ஆனியன் சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நல்ல ஒரு 2 ஆனியன் எடுத்துக்கலாம். நல்ல பழமாக இருக்கிற வந்து டொமேட்டோ வந்து 2 டொமேட்டோ எடுத்து அதை கட் பண்ணிக்கலாம். ஆனியனு டொமேட்டோ எல்லாம் கட் பண்ணியாச்சு. கருவேப்பிலை வந்து கொஞ்சம் அதிகமாக ஒரு கொஞ்சம் அவ்வளோ அளவுக்கு எடுத்துக்கிட்டு ஒரு 4 வந்து ரெட் சில்லி எடுத்துக்கலாம். இப்போது ஆனியன் சட்னி செய்கிறதுக்கு எண்ணெய் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன்னு கடுகு. எண்ணெய் நல்லா சூடாகிட்டோன்னு கடுகு போட்டுக்கலாம். கடுகு இப்படி பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும். அதை எடுத்து அதில் போட்டுக்கலாம். வந்து கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க, ஏன்னா இல்லைன்னா இது கருகி போயிடும். இப்படி கொஞ்சம் வறுந்து வந்தோடனே அதை எடுத்துக்கலாம். இப்போ ஆனியன் சேர்த்துக்கலாம். இப்போ டொமேட்டோ சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு, டொமேட்டோ சேர்த்துட்டு சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ டொமேட்டோ சால்ட்டு இது ஆனியன்லாம் சேர்த்து நல்லா இப்போ கொஞ்சம் இப்படி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போது தக்காளி எல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு. இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ எடுத்துட்டு சில்லுன்னு ஆற விட்டுடலாம். நீ ரெடி பண்ணிக்கலாம், அரைச்சிக்கலாம். அதுக்கு வறுத்து வச்சுருந்த கருவேப்பிலை இது நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சு. இப்போ சட்னி இப்படி தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கணும்.